மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன் மற்றும் பலாபலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் அந்த பலனை இரட்டிப்பாக்க முடியும், கொடுக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து சரியாகி வர முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக இந்த துலாம் ராசி அப்படின்றது மற்றும் துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு மாரகாதிபதி அப்படின்றவர் 2-7 செவ்வாய் பகவான். அப்போ இங்கிருந்து 2 மற்றும் 7 செவ்வாய் பகவான் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்குற ஆளுங்க. அடுத்து பாதகாதிபதி அப்பப்போ பிரச்சனை கொடுக்குறவங்க சூரிய பகவான் 11. ஆக குரு பகவான் தங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியாகி வருகிறார். அப்போ துலாம் ராசிக்கு 3ஆம் அதிபதி அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான் அப்படின்றது. அப்போ இந்த 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ல் செல்வது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சிறப்பு என்றாலும் ஒரு வகையில் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. 3ஆம் அதிபதி 10க்கு செல்வது அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றது. ஆக இந்த குரு தொழில் குருவாக வருகிறார். அதாவது தொழில் ஸ்தானம் எனும் 10ஆம் வீட்டில் குரு பிரவேசிக்கும் காலம் கர்ம குரு தொழில் குரு அப்படின்னு சொல்கிற அந்த நேரம். 10ல் குரு இருந்தால் பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சரியான ஆர்கனைசேஷனில் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. நமக்கு பிடிக்கவே இல்லை, இந்த தொழிலில் இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், தொழில் பிடிச்சிருக்கு, ஃபீல்டு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல, வேறு இடத்துக்கு ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறோம் அப்படின்றோம் இல்லைங்களா. அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்துலையே இருந்து கொண்டு நம்ம வேலையை பார்க்கணும். தொழிலில் மாற்றங்கள் பெரிதாக வர வாய்ப்பு இருக்குது, பதவிக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம கொஞ்சம் அமைதியாக போகிறது தான் நம்ம துலாம் ராசிக்காரருக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய பாடமாக இருக்குது. இப்போ இந்த துலாம் ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்ற 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ 10ஆம் வீடு அப்படின்றது கர்மம், ஆக்டிவிட்டி, ஜீவனம். அப்போ ஜீவனம் அப்படின்னா சோத்துக்காக செய்கிற ஒரு வேலை, இந்த ஜனனத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் சொல்கிறது 10ல் குரு இருக்கும் காலம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி அப்படின்றனால பார்த்திங்கன்னா குரு பகவான் பெரிய அளவில் நன்மையை கொடுப்பாரா அப்படின்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த வருடம் என்ன மாதிரியான பலன்கள் மேற்கொண்டு நடக்க போகுதுன்றதை பார்ப்போம், கடைசியில் பரிகாரத்தை பார்ப்போம். ஸோ 10ஆம் வீட்டில் குரு பகவான் இந்த வீட்டில் உச்சம். அப்போ 3ஆம் அதிபதி உச்சம் அடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ 3ஆம் அதிபதி உச்சம் அடையும் பொழுது சண்டை சச்சரவுகள், நமக்கு பின் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மறையும், அவங்க ஜெயிப்பாங்க. நம்ம எதுக்குப்பா அப்படின்ட்டு அமைதியாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ன்றது குறுகிய தூர பயணம். இந்த குறுகிய தூர பயணம் அப்படின்றனால பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா 4 நாளில் வீட்டை விட்டு கிளம்பிடுவான், வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போனவன் வேலையை விட்டு வெளியே இருப்பேன், அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா சமாளிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னத்துக்கு உபஜயஸ்தானாதிபதி, தைரியம் அதிகமாக இருக்கும். இவன் வேலை கொடுக்கலைன்னா எனக்கு எவனாலும் வேலை கொடுப்பான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த சமயம் உங்களுக்கு வேலையில் ஆபத்து. 6ஆம் அதிபதி அப்படின்னா ஒருத்தர் கீழே நம்ம வேலை பார்க்குறது, அவர் தான் அங்கே உச்சம், எங்கே 10ஆம் வீட்டில் உச்சம். அப்போ பார்த்திங்கன்னா வேலை தர்றேன்னு எல்லாம் சொல்லுவான், டக்குன்னு வேலையை விட்டு வந்துட்டியப்பா அப்படின்ட்டான். நமக்கு தான் அது பிரச்சனையாக முடியும். அப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல தெரிஞ்ச பிசாசு கூட சண்டை போடுறது நல்லது. தெரியாத ஏஞ்சல்கிட்ட போகிறத விட தெரிஞ்ச பிசாசு கூட சண்டை போட்டு அவர்களுடைய பலம் பலவீனத்தை புரிஞ்சிருக்கும்,
நம்மளுடைய புரிதலை வச்சு அவங்கள வந்து டேக்கிள் பண்ணிட்டு வர்றது நல்லது அப்படின்றோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு நினைக்காம தாக்கு பிடிக்கிற வேலையை பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை காட்டி கண்ணை மறைச்சி கைது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு உரிய தாய்மார்கள் அப்படின்றது, துலாம் ராசியினுடைய தாய்மார்கள் பெண்களுக்கு உண்டானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நல்லபடியாக சுமூகமாக கொண்டு போகணும், உங்கள் மேலே தான் பழிச்சொல் வரும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ துலாம் ராசிக்கு எம்முன்னு எல்லாமே மைனஸை சொல்கிறீங்களே, ப்ளஸ்ஸே இல்லையா அப்படின்னா இனிமேல் தான் ப்ளஸ் இருக்குது. குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீடு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பம், வருமானம். அப்போ வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தா குடும்பத்தில் நல்லா வச்சுருப்பார். வேலை போச்சா சரி ஓகே விடு அதனால் என்ன அப்படின்ற மாதிரி. அதே வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னா வேலையை நல்லபடியாக வச்சுருப்பார், பெரிய அளவில் இருக்காது, நல்லபடியாக வேலையில் இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கு, லைஃப் கோயிங் ஆன் ஸ்மூத் அப்படின்ற மாதிரி கொடுப்பார். அதே மாதிரி வாக்குஸ்தானம் குரு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுக்கு எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு வாக்குக்கு பலம் இருக்காது, எதிரிகள் வாய் தவறி உங்களை ஏதாவது பழிச்சொல் சொல்கிறது சாபம் விட்டாங்கன்னா டக்குன்னு பழிச்சிரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். துலாம் ராசிக்குனாலே இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் எத்தனை பேர் என்னென்ன சொல்ல போகிறான்னு தெரில அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல வந்து இருக்கிற உண்மையை சொல்லணுன்றதுக்காக 2ஆம் இடம் அடிபடுது அப்படின்றது சொல்கிறோம். 10ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக தனவரவு, வருவாய், குடும்ப அபிவிருத்தி போன்ற 2ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக 2ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான பலன்கள், நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுப்பார், சில சண்டைகளுக்கு பின் ஒற்றுமையை கொடுப்பார். வேலையே போச்சுனாலும் வேலையை ஏன் விட்டிங்கன்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாம் பண்ணி சரி ரைட்டு வேலை போச்சு சரி மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக கொண்டு போக வழிவகுப்பார் அப்படின்றது. அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 4ஐ பார்க்கும் பொழுது சுகத்தில் சிறு கேடுகள், வீடு, வாகனம், வண்டி, அசையும் அசையா சொத்துக்கள், வயக்காடு இதெல்லாம் வாங்க போகிறீங்க, பசுமாடு, கன்றுக்குட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வளர்ப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மனசை உடைச்சிடுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இங்கே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றோம். அப்போ தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை, ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுடைய சுய உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், 2வது பாயிண்ட். ஸோ இது பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம், இதிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படின்றது. அடுத்து இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல தான் உங்களுடைய 4 மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தான 5ஆம் அதிபதி சனி பகவான் இருக்கார். சனி பகவான் தொழில்காரகன். ஆக தொழில்காரகன், தனகாரகன், தொழில்காரகனை பார்க்கும் பொழுது தொழிலில் மாற்றங்கள், பிரம்மாண்டங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊர் போய் வேலை பார்க்கணும், உங்களுக்கு அந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வீடு, மனை, வண்டி, வாகனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியிருக்கும், இடமாற்றம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் எங்கே போனாலும் வேலை பார்க்குற இடத்துல 6ஆம் இடம் அப்படின்றது எதிரி. ஆக எதிரிகள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க, எதிரிகளின் கை ஓங்கி கொண்டு தான் இருக்கும் அப்படின்றத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மெடிடேஷன் மாதிரி எதாவது பண்ணுறது, டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது, பெருசாக இல்லைனா கூட சரி இன்றைக்கி வாழ்க்கை ஓடினா சரி அப்படின்ற மாதிரியான மனநிலைமைக்கு வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றோம். அப்புறம் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு கடன் அப்படின்றோம். அப்போ கடன் அடையுமா? கண்டிப்பாக இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரே ஒரு நல்ல பலன் என்னென்னா கடன் அடையும். இந்த வீட்டை விற்று கடன் அடைப்பீங்க, கண்ணுக்குட்டி மாடுகளை விற்று கடன் அடைப்பீங்க. ஸோ ஒரு மைனஸை கொடுத்தா அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம தான் பார்த்துக்கணும்.
ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் கடன் அடைகிறதுன்ற ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக புதிய கடன் வாங்க வேண்டாம் அதையும் சொல்கிறோம். குரு பகவான் தன்னுடைய குரு காலையில் சொல்லும் காலம் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அடுத்து வருகின்ற புதன் பாதம் சனி பாதம் போன்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை உண்டாகும் அப்படின்றோம். ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உடல்நல பரிசோதனை செஞ்சுக்கணும், தாயாரின் உடல்நிலை சரியாக பார்த்துக்கணும், குடும்பத்தில் அனுசரிச்சுட்டு போகணும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாட்டி கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்றத சொல்ல வர்றோம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால வேலையில் மாற்றங்கள், இடையூறுகள், சண்டை சச்சரவு, மன சங்கடங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்கிறோம். அதை நல்லபடியாக செஞ்சீங்க அப்படின்னா அதை தாங்கிக்கிற மனப்பான்மை கிடைக்கும். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. தலையெழுத்து என்னவோ அது நடக்க தான் செய்யும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் சாமி கும்பிட்றதில் பரிகாரங்கள் செய்கிறதில் மாற்றிக்கிட்டால் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் 10ல் இருக்கார், பதவிக்கு ஆபத்து அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ பதவிக்கு ஆபத்து அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய இடத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, ப்ரமோஷனோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ ப்ரமோஷன் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு அழுவுறதா அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருக்குமே தவிர ரொம்ப சந்தோஷமான ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படின்றோம். சரி, இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ல் இருக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பட்டாபிராமன் புகைப்படத்தை வீட்டில் வைங்க. அந்த புகைப்படத்துக்கு தினமும் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை பண்ணுங்கள். அது பண்ணும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் உண்டாகும். சனிக்கிழமை ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் 10ல் இருக்கும் பொழுது பதவிக்கு வரும் பிரச்சனைகளை சரி செய்யும். பதவி ஏற்கும் ராமபிரானுடைய அந்த படத்தை வந்து பார்க்கும் பொழுது மிகுந்த நன்மைகள் உண்டாகும் அப்படின்றது சொல்கிறோம். அடுத்து வீட்டில் மனக்கசப்பு பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அடுத்த தாயாரின் உடல்நிலை மற்றும் உங்கள் உடல்நிலையில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வீடு வாங்கிறது, நிலம் வாங்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாய் பத்திரத்துலேருந்து பார்த்து எல்லாமே பக்காவாக பார்த்து நீங்கள் வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற அலமேலு மங்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையானை பார்த்துட்டு திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வரணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனுக்குரிய கிழமைகளில் பண்ணுறப்ப, அதாவது திங்கக்கிழமையில் பண்ணுறப்ப திங்கக்கிழமையில் அம்மனையும் பார்த்துட்டு காலங்காத்தால் சீக்கிரமாக திங்கக்கிழமை அம்மனை பார்த்துட்டு அப்புறம் ராத்திரிக்குள்ளே அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்றோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன், வம்பு வழக்கு, வியாதி, ரோகம் அப்படின்னு சொல்கிற 6ஆம் வீட்டை பார்க்குது. அதனால் கடன் வந்துருமா, பிரச்சனை வந்துருமா பயப்பட்டுட்டு இருப்போம். ஸோ கடன் அடையுமானே தெரில. பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கால பூஜையில் பைரவருக்கு தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கின்ற கடன் சுமைகள் குறையும் அப்படின்றோம். எதிரிகளால் வரும் பிரச்சனைகள் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிரிகள் யாருன்னாச்சும் கண்ணுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுட்டா அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது நம்ம யோசிக்க முடியும். அதை கையாண்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஆக இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் குரு, கர்ம குரு அப்படின்றவர் என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்குறார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த எல்லா பரிகாரங்களையும் எல்லாருமே செய்யுங்க. இந்த பரிகாரங்களை செஞ்சு நல்லபடியாக அடுத்து வர்ற குரு பயிற்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் வளராமல், பிரச்சனைகள் புதுசாக பிறக்காமல் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.